ஹாய் நண்பா, நான் தான் உங்கள் செல்வம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு அமேசான் ப்ராடக்ட், அருமையான ப்ராடக்டாக தான் இருக்குது. வாங்க அதோட ஃபுல் ரிவ்யூ பார்ப்போம். ஓகேங்க, இதோட டிஸ்பிளே பற்றி பார்க்கணுன்னா இப்போ இதில் வந்து 2.74 சென்டிமீட்டர் எல்சிடி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. எல்சிடி டிஸ்பிளே பார்க்கவும் நல்லா அட்ராக்டிவாகவும் காம்பேக்டாகவும் இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்குது டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் டச் நல்லா சென்சிட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட பேட்டரியை பற்றி பார்ப்போம். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா 14 days தாக்கு பிடிக்குங்க இந்த வாட்ச். நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணாலும் அந்த 14 days தாராளமாக நிற்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னா 50 மீட்டர் ஆழத்தில் நம்ம 10 நிமிஷம் வச்சுருந்தா கூட வாட்சுக்கு ஒன்றுமே ஆகாது. அதாவது 50 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் பர் 10 minutesன்னு கொடுத்துருக்காங்க. இது நல்லது தான். அதுக்கப்புறம் இதோட சார்ஜிங் பற்றி பார்ப்போம். இது கொஞ்சம் இப்போ உள்ள கண்டிஷனுக்கு நல்ல மாடர்னாக கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் உள்ள நீங்கள் ஒரு பேண்டை கழட்டிட்டிங்கன்னா அதுக்குள்ளே சார்ஜிங் போட்டு இருக்கும். அது நீங்கள் டேரெக்டாகவே சார்ஜரில் மாட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா கேபிளோ எதுவுமோ தேவையில்லை. இது கொஞ்சம் பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்பிளேக்கு வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா 50+ பிக்சர்ஸ் இருக்கான். அது நீங்கள் எப்போனாலும் எது கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்ல குவாலிட்டியான பிக்சர் மாதிரி அல்ட்ரா ஹெச்டியாக இருக்குது, செமையாகவும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்ட் ரேட்டு கண்டினியூஸாக அது சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்சில் உங்களுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ கலர்ஸ் பேன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க, எவ்வளோ ஜாக்கிங் ஓடிருக்கீங்க, ரன்னிங் ஓடிருக்கீங்க எல்லாம் தெளிவாக காமிக்குது. கொஞ்சம் அற்புதமானதாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் போகிறப்போ, ஜாக்கிங், ரன்னிங் போகிறப்போ நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் மோடை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க என்ன ஏதுன்னு கரெக்டாக சென்ஸ் பண்ணி காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரியல் டைம் நோட்டிஃபிகேஷனும் சப்போர்ட் ஆகுது. உங்கள் மொபைலோட நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும், மெசேஜ், கால்ஸ் எதுனாலும் உங்கள் வாட்சிலே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஐடியல் அலர்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ எக்ஸசைஸ் இப்போ இந்த டைம் தான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லி டெய்லி செட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த டைமுக்கு கரெக்டாக உங்களை அலர்ட் பண்ணி விட்ரும். நீங்களே மறந்தாலும் வாட்ச் உங்களை விடாது, கரெக்டாக அலர்ட் பண்ணி விட்ரும் உங்களை. அதுக்கப்புறம் இதில் கோல் ரிமைண்டர் ஆப்ஷனும் இருக்குது. உங்கள் ஆக்டிவிட்டியை ரிமைண்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இது எந்த ஆப்புக்கெலாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 4.4க்கு ஒர்க் ஆகுது. ஆப்பிள் OS 10.0க்கு இது ஒர்க் ஆகுது. அப்புறம் என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது. இது மூலமாக நீங்கள் பாட்டை ஃபார்வேர்டு, ரிவர்ஸ், பேக்வேர்ட், ஸ்டாப், பாஸ் எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். மியூசிக் வால்யூமு அப் அண்ட் டவுன் எதுனாலும் நீங்கள் இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மொபைல் எடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்ட் ஆப்ஷனும் இதில் இருக்குது. அன்றைக்கி நீங்கள் என்ன வெதர் இப்போ உங்களுக்கு ஷோ ஆகுதோ அது ஆட்டோமேட்டிக்காக இந்த வாட்ச்லேயே காமிச்சிடும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபைன் ஃபோன் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் மொபைலை எங்கேயாவது தொலைச்சிட்டிங்க, இல்லைனா எங்கேயாவது வீட்டில் மறந்து வச்சிட்டிங்க, இப்போ மொபைலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு கிளிக் பண்ணால் போதும், வாட்சை மொபைல் எங்கே இருக்குன்னு சொல்லி காட்டி கொடுத்துரும். அப்புறம் இதோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 13 கிராம் தானே இருக்குது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸு. வாட்ச் கையில் மாட்டிருக்கவே தெரியாது, அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது.